Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா வந்து JFrame ஃபார்ம்ல இருக்க கண்ட்ரோல்ஸ்க்கு டூல் டிப் டெக்ஸ்ட் எப்படி செட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ டூல் டிப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கண்ட்ரோல் மேல நம்ம மவுஸ் கொண்டு போகும்போது அத பத்தின டீடைல்ஸ் டிஸ்ப்ளே ஆகும் பாத்தீங்களா? அததான் வந்து நம்ம டூல் டிப் டெக்ஸ்ட் அப்படினு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி நம்மளுடைய JFrame ஃபார்ம்ல இருக்க கண்ட்ரோல்ஸ்க்கு எப்படி நம்ம டூல் டிப் டெக்ஸ்ட் செட் பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம்ல 4 பட்டன்ஸ் இருக்கு. நியூ, சேவ், அப்டேட், டெலீட் அப்படினு சொல்லி 4 பட்டன் இருக்கு. இப்போ இந்த பட்டன்ஸ்ல எப்படி நம்ம டூல் டிப் டெக்ஸ்ட் செட் பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபார்ம் டிசைன்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டன் செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடுல அதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ் டிஸ்ப்ளே ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டா டூல் டிப் டெக்ஸ்ட் அப்படினு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டில நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்கறோமோ அந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த பட்டன் மேல கர்சர் போகும்போது டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இதல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துக்கறேன்? clear all text fields அப்படிங்கறத நான் கொடுத்துக்கறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சேவ் அப்படிங்கற பட்டனை செலக்ட் பண்ணி இதனுடைய டூல் டிப் டெக்ஸ்ட்ல சேவ் ரெக்கார்ட் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கறேன். நெக்ஸ்ட் அப்டேட்ல பாத்தீங்கன்னா வந்து அப்டேட் தி ரெக்கார்ட் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து delete அப்படிங்கற பட்டனுக்கு delete the record அப்படிங்கறத நான் கொடுத்துக்கறேன். இப்போ ஜஸ்ட் இத சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபார்ம் பாத்தீனா ரன் பண்றேன். shift F6 கொடுத்தா போதும். இப்போ ஃபார்ம் பாத்தீனா நமக்கு ரன் ஆயிடும். இப்போ ஒவ்வொரு பட்டன் மேலயும் பாத்தீனா நம்ம கர்சர் கொண்டு போயும்போது நமக்கு அந்த டீடைல் பாத்தீனா டிஸ்ப்ளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நியூ அப்படிங்கற பட்டன் மேல நம்ம கர்சர் கொண்டு போயும்போது பாத்தீனா clear all the text fields அப்படினு டிஸ்ப்ளே ஆகும். அதே மாதிரி பாத்தீனா சேவ்ல சேவ் ரெக்கார்ட், நெக்ஸ்ட் பாத்தீனா அப்டேட் தி ரெக்கார்ட், அடுத்து பாத்தீனா delete the record அப்படினு சொல்லி நமக்கு அந்த டூல் டிப் டெக்ஸ்ட் பாத்தீனா டிஸ்ப்ளே ஆகும். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா JFrameல இருக்க கண்ட்ரோல்ஸ்க்கு எப்படி நம்ம டூல் டிப் டெக்ஸ்ட் செட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வேணும் அப்படினா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்க. YouTubeல எங்க வீடியோஸ் பாக்கும்போது மறக்காம எங்க YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you friends.